விச்சிக ராசினருக்கு ஜூன் மாத பலன்கள் முழுமையாக 2024. விச்சகம் விசாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை. கிரக நிலைகள்: சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு, ரணரோகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சூரியன் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன. கிரக மாற்றங்கள்: 9/6/2024 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள்: எடுத்த காரியத்தில் சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உடைய விச்சக ராசினரே, இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட செய்யும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் விலகும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்கள் செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். ஆன்மீக பணிகள் ஈடுபடும் அதிகரிக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றி சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள். புதிய வேலை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருது, கேளிக்கை நிகழ்ச்சிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். பணவரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு தானாதிபதியாக குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சில் இனிமையும் சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். எதிர்கால கல்வி பற்றி சிந்தனை மேலோங்கும். விசாக 4ஆம் பாதம் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவார்கள். அனுஷம் எடுத்த காரியத்தை வெற்றி பெறும். அதனால் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். கேட்டை வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி பற்றி மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும். பெரியோர் பாராட்டு கிடைக்கும். பரிகாரம்: வள்ளி தேவசேனா சகோதரராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு, செவ்வாய், வேழன். சந்திராஷ்டம தினங்கள் 7, 8, 9. அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 28, 29.